தன்னை துருப்புச் சீட்டாக வைத்து திமுக கூட்டணியை உடைத்து விடலாம் என கணக்கு போட்டு தோற்று போயுள்ளனர். தன்னை யாரும் முறித்து உடைத்துவிட முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேச்சு. பாஜகவுடன் கூட்டணி வைத்தது பற்றி புது விளக்கம் அளிக்கும் அதிமுக மூத்த தலைவர்கள். திருடன் நல்லவனாக மாறினால் அவனை மன்னிக்க மாட்டீர்களா என பொன்னையன் கேள்வி. கொள்கை மாறிவிட்டால் ஒரு திருடன் நல்லவனாக மாறி ஒழுக்கமானவனாக மாறி ஒரு அற்புதமான மனிதனாக மாறிவிட்டார், அவரை மன்னிக்க மாட்டீர்களா? கொள்கை மாறும். வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாவேக வழக்கு. காங்கிரஸ், ஆம் ஆத்மி, திமுக உள்ளிட்ட கட்சிகள் வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் மனு தாக்கல். இந்தியா மார்ட் நிறுவனத்தின் இயக்குநர்கள் மீது வழக்கு பதிவு. தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் நடவடிக்கை. அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற அனைத்து கட்சியினரும் பாஜகவுடன் இணைந்திருப்பதால் அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியமில்லை. தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் பேட்டி. அதிமுகவை பாஜக அழிக்க நினைக்கிறது. அதிமுகவினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமிமுன் அன்சாரி கருத்து. சேலம் அருகே வயதான மாமனார் மாமியாரை இரக்கமின்றி மருமகள் தாக்கிய விவகாரம். வீடியோ காட்சிகள் இணையத்தில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் விசாரணை நடத்த கிராம மக்கள் கோரிக்கை. சிவகங்கை அருகே டயர் விழித்ததில் மினி லாரி தலைகீழாக கவிழ்ந்து விபத்து. படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக முதலமைச்சரின் ஆலோசனை பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும். திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் பேச்சு. கடந்த 4 ஆண்டுகளில் 22,466 மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்திய ஸ்கூட்டர் வழங்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் உற்ற தோழனாக முதல்வர் விளங்கிக் கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதம். அன்புமணிக்கு எதிரான தன்னுடைய முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என ராமதாஸ் உறுதி என தகவல். சித்திரை முழு நிலவு மாநாடுதான் தற்போது மிக முக்கியம் என்று நிர்வாகிகளிடம் ராமதாஸ் பேச்சு. ராமதாசுடனான மோதல் போக்கு உட்கட்சி விவகாரம். எங்களுக்குள் பேசி தீர்த்துக் கொள்வோம். ராமதாஸ் கொள்கையை நிலைநாட்ட தொடர்ந்து பாடுபடுவேன் என அன்புமணி பேட்டி. பிரபல தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் கலைப்புலி சேகரன் காலமானார். கலைப்புலி பிலிம்ஸ் நிறுவனத்தின் பங்குதாரரான இவர் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், காவலன் பூனைகள், உளவாளி போன்ற படங்களை இயக்கியுள்ளார். ஜமீன்கோட்டை படத்தின் கதாநாயகனாக நடித்துள்ளார். நக்சல்களுக்கு எதிரான போர் இறுதிக்கட்டத்தில் உள்ளது. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் திட்டவட்டம். கர்நாடக மாநிலம் உப்பள்ளியில் 5 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை. தப்பி ஓடிய குற்றவாளியை கைது செய்ய கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். ஈரானில் 8 பாகிஸ்தான் தொழிலாளர்கள் சுட்டுக் கொலை. தடை செய்யப்பட்ட பலுசிஸ்தான் தேசிய ராணுவம் என்ற அமைப்பு கொலை சம்பவத்திற்கு பொறுப்பேற்றுள்ளது. சூடானில் துணை ராணுவம் நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் 114 பேர் உயிரிழப்பு. துணை ராணுவத்தின் பிடியில் இருந்த தலைநகர் கார்ட்டூமை 2 ஆண்டுகளுக்கு பின் ராணுவம் மீட்டதால் அகதிகள் முகாம் மீது துணை ராணுவம் தாக்குதல். பெண்கள் குழுவுடன் நாளை விண்வெளிக்கு செல்லும் அமெரிக்க பாடகி கேட்டி பெர்ரி. தொழிலதிபர் ஜெஃப் பெசோஸின் ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்திற்கு சொந்தமான நியூ ஷெஃபர்ட் விண்கலம் மூலம் விண்வெளிக்கு செல்ல உள்ளார். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி. 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி அபார வெற்றி.
IPL போட்டிகளில் 100வது அரை சதம் அடித்த இரண்டாவது வீரர் என்ற சாதனையை படைத்தார் விராட் கோலி. 108 அரை சதங்களுடன் முதலிடத்தில் உள்ளார் டேவிட் வார்னர். டெல்லி அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி மும்பை அணி சிறப்பான துவக்கம்.